அமெரிக்காவினால் ஆரம்பிக்கப்பட்ட ஈரானுக்கு எதிரான போரானது இப்பொழுது சரியாக ஒரு வாரம் ஆகியிருக்கிறது. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு இந்த போர் ஆரம்பித்து நடைபெற்ற இந்த ஒரு வாரத்தில் உயிரிழப்புகள் என்று பார்க்க போனால் ஈரானில் ஒட்டுமொத்தமாக 1200க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக லெபனானில் 280க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உயிர் சேதத்தை தவிர்த்து இந்த பொருட்சேதங்கள் என்று பார்க்க போனால் அது ஒரு கணக்கிட முடியாதவை. அவை தொடர்பான எந்தவித கணக்கெடுப்புகளோ எந்த விதமான பெறுமதிகளோ இப்போதைக்கு வெளியிடப்படவில்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு பெரும் பணச்செலவான ஒரு இழப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த போரானது எந்த திசையை நோக்கி போகிறது என்ற கேள்விதான் பொதுவாக அனைவருக்கும் இருக்கிறது. அதற்கான விடையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று சனிக்கிழமை தெரிவிச்சிருக்கிறார். அதாவது ஒரு வெட்ட வெளிச்சமாக தங்களுடைய இலக்கு இந்த போரினுடையது என்னவென்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அவர் தெரிவித்த விஷயத்தில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரானுடன் அமெரிக்கா தற்பொழுது எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்துவதில் ஒரு ஆர்வம் காட்டவில்லை என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. அதை டொனால்ட் ட்ரம்பே வெளிப்படையாக நேரடியாக சொல்லியிருக்கிறார். தனக்கு ஈரானுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதில் விருப்பம் இல்லை என்றும், தான் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், அன்கண்டிஷனல் சரண்டர், அதாவது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத ஒரு சரணடைவைத்தான் ஈரானிடமிருந்து தான் எதிர்பார்ப்பதாகவும், அல்லது ஈரானின் மிக முக்கியமான தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு ஈரானின் இராணுவம் முற்றுமுழுதாக நிர்மூலமாக்கப்பட்டதன் பின்னர் தான் இந்த போரானது முடியும் என்ற ரீதியிலான ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு தெளிவான கருத்தொன்றை இன்று டொனால்ட் ட்ரம்ப் பொதுவெளியிலே தெரிவிச்சிருக்கிறார். இதனால் இப்பொழுது தெரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவின் நோக்கம் முழுவதுமாக ஈரானுடைய கட்டுப்பாடு அல்லது ஈரானுடைய ஒரு ஆட்சி அதிகாரத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் வகையில் அல்லது அது ஏற்படும் வரைக்கும் இந்த போரானது நீடிக்கும் என்பதுதான் இப்பொழுது ஒரு தெரிவிச்சிருக்கும் ஒரு தெளிவான கருத்து. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் ஈரானிய அதிபர் இன்று பொதுவெளியிலே கல்ஃப் நாடுகள், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளிடம் ஒரு மன்னிப்பு ஒன்றை கோரியிருக்கிறார். என்ன காரணம் என்றால், கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த ஒரு வார காலமாக நடைபெற்ற போரின் பொழுது ஈரான் நடத்திய தாக்குதல்களை பெரும்பாலான மத்திய கிழக்கு கல்ஃப் நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக தாக்குதல்கள் சவுதி அரேபியாவிலும் நடைபெற்றிருந்தன. குவைத், UAE என்று பொதுவான பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் பெற்ற மற்றும் பொதுவாக எந்த விதமான சண்டை சச்சரவிலும் ஈடுபடாத மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. மிகவும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, குறிப்பாக ஈரான் நடத்திய தாக்குதல். ஸோ அதற்கு ஈரான் அதிபர் இன்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதற்கு இந்த மன்னிப்பு கேட்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் சவுதி அரேபியா ஈரானுடன் தொடர்பு கொண்டு சில முக்கியமான விடயங்களை, காட்டமான விடயங்களை பரிமாறிக்கொண்டதாக சில தகவல்கள் வந்திருக்கு. என்ன விஷயம் என்றால், சவுதி அரேபியா ஈரானிடம் தொடர்பு கொண்டு அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறும் இந்த பதற்றமான சூழ்நிலையை தணிப்பதற்கு சவுதி அரேபியா மும்முரமாக ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியில் மும்முரமாக செயற்பட்டு வருவதாகவும், ஆனால் ஈரான் தொடர்ச்சியாக சவுதி அரேபியா மீதும் அதனுடைய எண்ணெய் தாங்கிகள் மற்றும் எண்ணெய் வளங்கள் மீதும் தாக்குதல் நடத்துமாயின் சவுதி அரேபியாவும் அதற்கு திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடப்படும் என்ற ரீதியிலான ஒரு எச்சரிக்கை கடந்த ஒரு காட்டமான தகவலை ஈரான் அதிபர் அல்லது ஈரான் அரசாங்கத்திடம் பரிமாறியதாக இப்பொழுது ராய்ட்டர்ஸ் உறுதிப்படுத்தி தெரிவிச்சிருக்கின்றது. ஸோ இதன் பின்னர் தான் ஈரானிய அதிபர் தன்னுடைய பொதுவான மன்னிப்பை கேட்டதாகவும் சில விடயங்கள் இப்பொழுது கசிந்திருக்கின்றன. இந்த மன்னிப்பு கேட்ட விவகாரமானது இப்பொழுது ஈரானுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இப்பொழுது ஈரான் சுப்ரீம் லீடர் இறந்ததன் பின்னர் இப்பொழுது ஈரானுடைய அரசாங்கமானது யார் தலைவர் என்ற ரீதியிலான ஒரு மிகவும் ஒரு குழப்பகரமான சூழ்நிலையில் காணப்படுவதால் அங்கு இருவேறு நிலைப்பாடுகள் காணப்படுவதால் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த மன்னிப்பு கேட்ட விடயத்தை ஈரானில் காணப்படும் அந்த ரெவல்யூஷனரி கார்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு, ஒரு இராணுவ அமைப்பு ஒன்று இதை வன்மையாக எதிர்த்துள்ளதாகவும், மத்திய கிழக்கு நாடுகள் குறிப்பாக இந்த அமெரிக்கா சார்பான நாடுகள் அமெரிக்கா அங்கிருந்து தன்னுடைய இராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருப்பதால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது நியாயம் என்ற ரீதியில் அந்த ரெவல்யூஷனரி கார்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த இராணுவ அமைப்பானது தெரிவிச்சிருப்பதாகவும், இந்த மன்னிப்பு கேட்ட விடயமானது அங்கே இப்பொழுது ஈரானுடைய அரசாங்கத்துக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு ஒன்றை ஏற்படுத்தி இருப்பதாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைமையில் சவுதி அரேபியா தெரிவிச்சிருக்கு. சவுதி அரேபியா மட்டுமில்லை, இந்த அமெரிக்காவின் தளங்கள் இருக்கின்ற இந்த மத்திய கிழக்கு நாடுகள் தெரிவிச்சிருக்கின்றது என்னவென்றால், தங்களுடைய நாட்டின் கட்டுப்பாட்டில் அல்லது நாட்டினுள் இருக்கும் அமெரிக்க தளங்களில் இருந்து
எந்தவிதமான தாக்குதலையும் ஈரான் மீது நடத்துவதற்கு தாங்கள் அனுமதி வழங்கவில்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை பரிமாறியிருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்பொழுது மத்திய கிழக்கில் மற்றும் இந்த ஈரான் தொடர்பான ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டிருக்கிற நிலைமையில் இந்த பக்கம் அமெரிக்கா சார்பாக இந்த போரிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் இஸ்ரேலானது தன்னுடைய குறி, அதாவது தன்னுடைய முதல் குறியே லெபனான் என்பது மட்டும் ஒரு தெளிவான உண்மை. லெபனானில் இருக்கும் அந்த ஈரான் சார்பாக இயங்குகின்ற அந்த ஹிஸ்புல்லா அமைப்பை எப்படியாவது இந்த பிரச்சனையோடு முடித்து கட்ட வேண்டும் என்பதில் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு மிகவும் குறியாக இருக்கிறார். அந்த நிலைமையில் லெபனானுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். வெகு விரைவில் லெபனானானது நடவடிக்கை எடுத்து ஹிஸ்புல்லா அமைப்பை லெபனானில் இருந்து எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்ற ரீதியும், இல்லாவிட்டால் இதற்கு ஒரு கடுமையான ஒரு பிரைஸ், ஒரு பெறுமதி ஒன்றை லெபனான் கொடுக்க வேண்டி வரப்போகிறது என்ற ரீதியில் ஒரு எச்சரிக்கை ஒன்றை பெஞ்சமின் நெத்தன்யாகு லெபனானுக்கு வழங்கியிருக்கிறார். ஏனென்றால் இந்த போரானது ஈரானில் நடப்பதைப் போலவே அதே மாதிரியான ஒரு காட்டமான ஒரு காத்திரமான போர் ஒன்று லெபனானிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட 300 நெருங்கி கொண்டிருக்கின்றன லெபனானில் இந்த இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலினால்தான். ஸோ இந்த ஹிஸ்புல்லா அமைப்பை எப்படியாவது முடிக்க வேண்டும் அல்லது இந்த பிரச்சனையோடு நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்ற ரீதியில் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு தன்னுடைய நோக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த போரானது அமெரிக்காவின் அலைஸ், அதாவது அமெரிக்காவின் மேற்கத்திய நண்பர்களிடையே சில சலசலப்புகளை ஏற்படுத்தி இருப்பது இப்பொழுது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. அதில் மிக முக்கியமானது பிரிட்டன். ஏனென்றால் இந்த போர் ஆரம்பித்த போது பிரிட்டனின் சில ஆயுத கப்பல்களை பயன்படுத்துவதற்கு, 2 மிக முக்கியமான கப்பல்களை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா அனுமதி கோரிய போதிலும் அதை பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டாமர் அவர்கள் மறுத்தது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் அவர் அதை வழங்குவதற்கு சில அனுமதி ஒன்றை வழங்கியதாகவும், அதன் பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாங்களுக்கு இப்போ அது தேவையில்லை என்றும், தாங்கள் ஆல்ரெடி பிரிட்டனின் உதவி இல்லாமலேயே இந்த போரிலே வெல்லப் போகிறோம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே சொல்லியிருக்கிறார். குறிப்பாக பிரிட்டன் மீது அமெரிக்கா இப்பொழுது ட்ரம்பின் அரசாங்கமானது ஒரு எதிர்ப்போக்கைத்தான் கடந்த காலங்களில் கொண்டு வந்திருக்கிறது. என்ன காரணம் என்றால் வரி விதிப்பு, அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவிற்கு எதிரான சில கருத்துக்களை சொல்லியது, உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு சார்பாக இருந்து அமெரிக்காவை ஒரு சில விடயங்களில் கோபமூட்டியமை என்ற ரீதியில் கீர் ஸ்டாமரின் பிரித்தானிய அரசாங்கத்தின் மீது டொனால்ட் ட்ரம்ப் அவ்வளவு பெரிய ஒரு நல்ல பெயரையோ அல்ல ஒரு நல்ல மதிப்பையோ கொண்டிருக்கவில்லை. அதனால் தான் இந்த புகைச்சலானது இந்த ஈரானிய போரில் கூட இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பிரித்தானியாவின் கப்பல்களை பயன்படுத்துவதற்கு பிரித்தானிய பிரதமர் தான் மறுப்பு ஆரம்பத்தில் தெரிவித்திருந்ததானது இப்பொழுது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு டொனால்ட் ட்ரம்பை பற்றி தெரிந்திருக்கும். அவர் எந்த விடயத்தையும் பர்சனலாக எடுத்துக்கொள்வார், தன்னுடைய தனிப்பட்ட ஒரு வெஞ்சன்ஸாகவே எடுத்துக்கொண்டு சில கருத்துக்களை பரிமாறுவார். அப்படித்தான் இந்த விடயத்திலும் ஒரு பிரித்தானியா மீது ஒரு சாடைமாடையான ஒரு சாடலை தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே தெரிவித்திருக்கிறார். அப்படித்தான் இப்பொழுது இந்த ஒரு வார போரானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போரின் பின்விளைவுகள் என்னவென்று பார்க்க போனால், எண்ணெய் விலையானது கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 20% அதாவது கச்சா எண்ணெயின் விலையானது 20% அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. இது பல்வேறுபட்ட சாதாரண வளர்ந்து வரும் நாடுகள் மற்றும் வறுமையின் கீழ் இருக்கும் நாடுகளை கடுமையாக பாதிக்கிறது என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. ஸோ இந்த போர் இப்பொழுது 2வது வாரத்துக்கு நகர்ந்திருக்கிறது. இந்த 2வது வாரத்தில் என்ன விதமான முடிவுகள் எட்டப்பட போகிறது, ஈரானுடைய சரண்டர் சாத்தியமா அல்லது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஏதாவது ஒரு நெகோசியேஷன், ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து இந்த போரானது தற்காலிகமாகவே இன்னும் நிறுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். இப்பொழுது நாங்கள் 2வது வாரத்திற்குள்ளே இந்த போரின் 2வது வாரத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்கிறோம் என்பது மட்டும் தெளிவாக ஒரு தெரிஞ்ச விஷயம்.